வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போலாம் தம்பி ஆஃப்டர்நூன் நல்லாவே தூங்குறான். அவன் கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இட் மீன்ஸ் நானும் தூங்குறேன்னு அர்த்தம். தூங்கி முழிச்சு வந்ததும் முதல்ல காய வச்சுருந்த கேரட் பீட்ரூட் ஆப்பிள் தான் பார்த்தேன். நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளவோ ட்ரை ஆகிருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இன்றைக்கி உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன். 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி உளுந்த வடைக்கு ரெடி பண்ணணும் மாவை. ஆனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. வடைக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னா அது தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி வைக்கும்போது பொரிக்கடலை கொஞ்சம் அதிகமாக வச்சா வடைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நான் எப்போவுமே அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ வடையை சூடாக சுடுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எப்போவுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு. ஏன்னா ஓசூர் கிளைமேட்டுக்கு நம்ம சூடாக சாப்பாடு போட்டுட்டு வந்தாலே கை வச்ச உடனே குளிர்ந்துடுது. சூடாக சாப்பிடாம அந்த டேஸ்டி இல்லைன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கான ஒரு வேலையவே இல்லாமல் போயிடுதும். ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் டீ குடிக்கிற டைமில் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாளைக்கு பண்ண போகிற ட்ராவல்க்கான ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் பண்ணோம். டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நைட் டைமில் கொஞ்சம் நேரம் தம்பி தூங்கினா. அந்த டைமில் நான் அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருந்தேன். சீக்கிரமாகவே குழந்தைங்க வளர்ந்துருவாங்க போல். அவனுக்கு லாஸ்ட் மந்த் வாங்கின ட்ரெஸ்ஸே இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னரையும் நான் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற வெசல்ஸ் எல்லாமே நைட்டு வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் கிளீனிங்கையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போல்லாம் ஸ்டவ்வில் அதிகமாக கரைப்படுது. ஏன்னா தம்பி இருக்கிறனால அடிக்கடி நான் அவனை போய் பார்ப்பேன். பால் வச்சுட்டு காஃபி வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னா அது பொங்கிடுது. ஸோ அது சீக்கிரமாகவே கரையாயிடுது. ஸோ அதனால் எல்லா க்ளீனிங்குமே நான் முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக கப் ஆஃப் டீயோட அந்த டேயை பீஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.